நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்மளுடைய நவகிரகத்தில் சுப கிரகமான குரு பகவானை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ நவகிரகங்கள்னு சொல்லி சொல்லும்போது பார்த்திங்கன்னா 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள், 7 கிரகங்களில் மிக என்ன சொல்கிறேன்னா ஒரு சுபத்தன்மை கொண்ட கிரகம் அப்படின்னா நம்முடைய குரு பகவான் தான். ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடத்துல மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் தற்போது இந்த ஜூன் மாதத்தில் 2026 கடக ராசியை நோக்கி பயணிக்கிறார். ஒவ்வொரு வருடமும் அவர் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை கடப்பார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை அதிசாரமாக முன்னோக்கி போவார், சில நேரங்களில் வக்ரமாக்கி பின்னோக்கி வருவார் அப்படிங்கிறது இயல்பு. ஆனால் ஒரு ராசியில் ஒரு வருடம் இருப்பார் அப்படிங்கிறது கணக்கு. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் இந்த வருடம் மட்டும் என்ன விசேஷம், இந்த வருடம் மட்டும் ஏன் நம்ம குரு பயிற்சியை ரொம்ப அதிகமாக யோசிக்கும், அதிகமாக ஒரு எதிர்பார்ப்போடு பார்க்குறோம் அப்படின்னா, அதாவது குரு பகவான் எல்லா ராசிக்குள்ளேயும் நுழைவார், உண்மை. ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் தனக்கு பிடிச்ச வீடு, தனக்கு மிகவும் பிடித்த வீடான கடக ராசிக்குள்ளே தான் உச்சம் பெற்ற வீட்டுக்குள்ளே போகிறது தான் இந்த வருடத்தில் மிகப்பெரிய சிறப்பு. அதாவது ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடந்து வர ஒரு வருடம். அப்போ கடகராசிக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 12 வருடத்துக்கு முன்னாடி வந்த குரு பகவான் தற்போது உள்ளே வரப்போகிறார். அப்படிங்கும்போது இந்த உச்சம் பெற்ற குரு உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சனி பகவான், ராகேது பகவான், இந்த 2 கிரகங்களுடைய பெயர்ச்சினாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு பதட்டம் வரும். சார் சனி பயிற்சி வருது சார், எதுவும் பிரச்சனை வந்துடுமா, ராகேது பயிற்சி வருதே ஏதாவது ப்ராப்ளங்களை சந்திப்போமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடு பார்ப்போம். ஆனால் அந்த சுப கிரகமான குரு பகவான் மட்டும் பெயர்ச்சி ஆறான்னா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். அப்பாடி செம, குரு வந்துட்டாரியா, நம்ம கவலையே பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடிய அளவுக்கு அவர் நிறைய விஷயங்களில் மாற்றத்தை கொடுப்பார். அதே போல் இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, குருவுடைய இருக்கும் இடத்துக்கு மதிப்பை விட, அதாவது ஸ்தான பலத்தை விட அவருக்கு பார்வை பலம் சூப்பராக இருக்கும். குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் கடக ராசிக்குள்ளே அமர்ந்து கிட்டத்தட்ட தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக விருச்சக ராசியை பார்க்க, தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக மகர ராசியை பார்க்க, தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக மீன ராசியை, தன்னுடைய ராசியவே பார்க்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய ராசியின் அடிப்படையில் அந்த ஸ்தானம் எத்தனாம் இடம், அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடமாக வருதோ அந்த இடங்கள் எல்லாமே வலிமை அடையும், ஒரு வெற்றி பெறக்கூடிய தன்மையில், ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் என்ன பண்ண போகிறாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசி என்பர்களுக்கு, மீன ராசி காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம். அதாவது காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடமாக இருப்பதனால தான் பொறுமையின் சிகரம் என்று உங்களை வைக்கிறாங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா நிறையா விஷயத்தை யோசிக்கிறீங்க, இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம்னு யோசிக்கிறீங்க. ஆனால் அந்த யோசனைகள் எல்லாமே உங்களுடைய நண்பர்களுக்காக, உங்களுடைய உறவுகளுக்காக, உங்களையே நம்பி இருக்கிற ஒரு நம்பிக்கையான நபர்கள் என்று நம்பி நிறைய விஷயத்தை தியாகம் செய்கிறீங்க, தியாகியாகவும் வாழ்கிறீங்க. நிறைய மீனராசிக்காரங்க பொறுமையாகவும் வாழ்கிறீங்க. ஆனால் துரோகியாக வாழக்கூட்ட உங்களால் வாழ சொன்னால் நான் உயிரையே மாற்றிக்கிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே எப்பொழுதுமே சிந்திப்பீங்க. துரோகம் என்பது மீனராசிக்கு அது நிறைய அன்பர்கள் மூலமாக கிடைக்கப்பட்ட கிஃப்டாக கிடச்சிருக்கு. ரொம்ப கிஃப்ட் வாங்கிட்டேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசிக்காரங்களாம் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. ஐயா நான் ஒரு ஆள்கிட்ட கிஃப்ட் வாங்கலை, நான் நம்பினவன் அத்தனை பேருமே எனக்கு இத்தனை பேர் கொடுத்துருக்கான் அப்படின்னு எத்தனை டிஜிட்டல் போடுறீங்கன்னு பார்ப்போம். 10 போடுறீங்களா, 20 போடுறீங்களா, 50 போடுறீங்களான்னு பார்க்கலாம். அந்த அளவுக்கு நிறைய நம்பி நம்பி ஏமாந்த நம்முடைய மீனராசிக்காரங்க இனிமே உங்கள் லைஃப்பில் உங்களை ஏமாற்ற ஒருத்தன் பிறந்தே வர முடியாத அளவுக்கு நீங்கள் உங்களை உருவாக்க போகிறீங்க. உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் தற்போது 12 வருடத்துக்கு ஒரு முறை உச்ச வீட்டுக்கு செல்வார். அந்த உச்ச வீட்டுக்கு இப்போது உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் கடக ராசிக்குள்ளே செல்கிறார். 5ஆம் இடம் என்பது குரு பகவானுக்கு மிக பிடித்த இடம்.
அதனால தான் குழந்தைகள் பார்த்தா மீன ராசிக்காரங்க உடனே போய் கொஞ்சுவீங்க, தான் குழந்தையும் கொஞ்சுவீங்க. பக்கத்து வீட்டு குழந்தையாக இருந்தாலும் மீன ராசிக்காரங்க இயல்பாகவே ஒரு பாசம் அன்பு காட்டுவீங்க. இது யார் யாரெல்லாம் காட்டுறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு குழந்தை பஸ்ஸில் போனால் கூட அந்த குழந்தையை ரசிக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா மீன ராசிக்காரங்க. ஸோ அப்படிப்பட்ட மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு வருவது அற்புதமான சூழ்நிலை உண்டு. உங்களுடைய ராசியின் அதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து உங்களுடைய ராசியை ஃபஸ்ட்டு பார்க்குறார், 9ஆம் பார்வை மூலம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னால் ஒரு 2022லேருந்து இப்போ 2026 வரையும் பல ஏமாற்றங்களையும் பல துரோகத்தையும் சந்திச்சுக்கிறீங்க. நான் நம்பினேங்க, ஏமாந்துட்டேங்க, நான் நம்பி கொடுத்தேங்க, போச்சுங்க அப்படின்னு பல பிரச்சனையை சந்திச்சுக்கிருக்க உங்களுடைய லைஃப்பில் இனிமேல் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. ராசியில் சனி பகவான் அமர்ந்து நிறைய துரோகத்தை உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டியிருக்கார். அவர் கொடுக்கல, உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கார், கண்ணாடி போல உங்கள் முன்னாடி ஒரு வீடியோ ஓட விட்டுருக்கார். இவன் உன்னை நம்பி ஏமாற வச்சான், இந்தந்த செயல்பாடுகள் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் மூலமாக நடந்துச்சுன்னு சுட்டி காட்டியிருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீனராசி என்பவர்களுக்கு குரு என்ன பண்ண போகிறார், அந்த தடையெல்லாம் உடைக்க போகிறார். உங்ககிட்ட இருந்த துரோகியெல்லாம் காணாமல் போக போகிறான், விரோதியெல்லாம் ஓட போகிறான், தெரிச்சு ஓட போகிறான். நீங்கள் செயல்பட போகிறீங்க, வெற்றி பெற போகிறீங்க அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை. இப்போ நீங்கள் உங்களுடைய லைஃப்பை பற்றி சிந்திக்கிறேன்னா இன்னும் பலவடியும் 5 வருட காலங்கள் காத்திருக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பை பற்றி சிந்திக்கிறது தான் உங்களுக்கு சிறந்த ஒரு வாய்ப்பு. இதை கரெக்டாக பயன்படுத்துங்க. மீன ராசிக்காரங்க எவ்வளோ பெரிய துயரத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் மீண்டு வருவீங்க அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை. உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் இப்போ உங்களுக்கு அற்புதமாக கிடைக்க போகுது. யார் யாரெல்லாம் குலதெய்வத்தை ஒரு மனசார வேண்டிக்கிருக்கீங்களோ, யார் யாரெல்லாம் குலதெய்வமே தன்னுடைய உயிர் மூச்சாக நினைக்கிங்களோ, ஒரு முறை இந்த வருடம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் குலதெய்வ கோயில் போயிட்டு வாங்க. அப்படியே எனர்ஜி பவர் கிடைக்கும். ஓகேவா? அதே போல் வெள்ளிக்கிழமை உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. நீங்கள் அப்படியே ஒரு எனர்ஜியோடு நீங்கள் எல்லா விஷயத்தையும் செய்து முடிப்பீங்க. உங்களுடைய லைஃப்பில் லாபம் அதிகரிக்க போகுது. உங்களுடைய உழைத்த உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது. புதிய தொழில் தொடங்க நினைக்கிற நம்முடைய மீனராசிக்காரங்க புதிய தொழில் தொடங்கி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புலாம் குரு பகவான் அற்புதமாக கொடுக்க போகிறார். அதாவது கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்க போகிறீங்க. இனிமேல் தான் இப்போ வரையும் ஒரு சின்ன புழுவை போட்டோன்னே நமக்கு சாப்பாடு வந்துருச்சுன்னு சொல்லி நீங்கள் போய் அந்த புழுவை சாப்பிட்டனால மாட்டிக்கிட்டீங்க. ஆனால் இனிமேல் எவன் நினச்சாலும் உங்களை அடைக்கவும் முடியாது. வெற்றி பெற போகிறீங்க, ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைய போகிறீங்க அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் மீன ராசி வெற்றி பெறக்கூடிய ராசியில் முதன்மையான ராசி என்று உறுதியாக சொல்லலாம்.